இல்ல கரூர்ல இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க, அதை நீங்க டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க, அப்ப நீங்க கோயிலுக்கு எதிரானவரா ஹிந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊர்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அதை திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம் இந்த நிலம்னு ஒன்னா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சுக்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனாலதான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டியது நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே, நாம தலைவர்களை கண்டுபிடிக்கணும், உங்களை மேலே கொண்டு வரணும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்க. தயவு செய்து நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பை முழுமையா நீங்க பயன்படுத்தணும். ஒரு சிறு வேலை செய்தாலும் பெரு வேலை செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. மகாத்மா காந்தி 1924 ஒரே முறை காங்கிரசினுடைய தலைவர், ஒரே முறை. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலே இல்லை. ஆனா மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்தினார். அதனால் பொறுப்பு என்பது அது வரும். பொறுப்பு என்பது ஒரு அடையாளம். பொறுப்பு என்பது ஒருங்கிணைப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. பொறுப்பு என்பது பிரச்சனை இல்லாம ஒரு 100 பேர்த்து ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டிய தேவைக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு எம்பளம் மட்டும்தான்.